இப்போ என்ன அப்படின்னா that day I had taught you about டைம் சொல்லி கொடுத்தேன். சப்தவாதனே, அந்த அஷ்டவாதனம், நவவாதனம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நான் வந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்லேயும் நான் கொடுத்துருந்தேன். அதையுமே எல்லாருமே வந்து கரெக்டாக சப்தமி விபக்தி போட்டு நல்லா பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம ப்ரெசன்ட்லேயே இருக்கோம், லட்லக்காரிலேயே இருக்கோம். நம்ம இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் லக்காரா இருக்கு நம்ம படிக்கணும், அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வந்து லக்காரா படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், அன்னைக்கு வந்து நம்ம வந்து டைம் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்பர்ஸ் பார்த்தோம். நான் 12 வரைக்கும் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா கிளாக் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக 12 வரைக்கும் சொன்னேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் போறதுக்கு முன்னாடி நான் இதை மட்டும் முடிச்சு விடுறேன். அப்புறமா வந்து நம்ம என்ன, நம்மளுக்கு நாளைக்கு லங்லக்கார் வந்தான்னா லங்லக்கார் எழுதும்போது அப்புறமா லிட்லக்கார் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 3 டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ நம்ம நிகழ்காலத்திலேயே தான் இருக்கோம். இந்த 10 லெசன் நம்ம முடிச்சுட்டோம். இந்த 10 லெசன்லையும் நம்ம வர்த்தமான கால லட்லக்காரில் தான் இருக்கும். நம்ம அதை தாண்டி போவே இல்லை. சப்தா தான் நிறைய இருக்கு. சப்தா தான் நம்ம மேக்சிமம் படிச்சுட்டே வரணும். ஸோ இது பண்ணும்பொழுது அடுத்தது நம்ம லங்லக்கார், அதுக்கு பேர் லங்லக்காரனா பாஸ்ட். அப்ப அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அதோட இந்த லெசனும் பண்ணிடலாம். இனிமேல் லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் இந்த சப்தமி விபக்தி வரைக்கும் நீங்க படிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸ் வரும். அதையும் நம்ம சைமல்டேனியஸா பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து இன்னைக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு, டுடே, டுடே, இன்று, டுடே அப்படின்னு சொல்லும்போது அத்ய, நான் எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. அத்ய. ஓகே, அத்ய. அத்ய அப்படின்னா டுடே. அத்ய மங்களவாசரக. மங்களவாசரகனா செவ்வாய்க்கிழமை. அத்ய மங்கள வாசரக. இப்போ நேற்று அப்படின்னு சொல்லும்போது ஹ்யஹ. ஹ்யஹ. அப்போ ஹ்ய அது எப்படி எழுதுறேன் பாருங்க. அந்த ஹ்யா ஒரு வயசுல யா போகணும். திரும்பவும் பாருங்க. ஓகே, ஹ்யஹ. yesterday. அப்புறம் ஸ்வஹ. ஸ்வஹ. அப்ப இந்த அஸ்வஹ எழுதுவோம் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவே வேண்டாம். அஸ்வஹல ஆவ மட்டும் எடுத்துட்டா ஸ்வஹ. ஓகே, திரும்பவும் பாருங்க. ஓகே, டுமாரோ. ஓகே, அத்ய டுடே. ஹ்யஹ yesterday நேற்று. ஸ்வஹ நாளை, டுமாரோ. இப்போ இந்த ஹ்யஹ அப்படிங்கிறது yesterday. அதுக்கு முன்னாடி ஒரு பர பர பரஹ்யஹ நம்ம சொல்லுவோம் இல்லையா, முந்தா நாள், the day before yesterday. பரஹ்யஹ. அப்போ day before yesterday. I think I had notes of this. I will see if I have it. I will send it across to you. நல்லா பார்த்துக்கோங்கம்மா. ஹ்யஹ yesterday. அத்ய முதல்ல. அத்ய வந்து டுடே. இப்போ இந்த அத்திய டைப் படிக்கும் பொழுது நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். நம்ம எல்லாரும் புதுசா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆசை.
சம்ஸ்கிருத கீபோர்ட்ல நம்ம அடிக்கணும். நம்மளோட போன்லயோ ஐபேட்லயோ. லேப்டாப்பை பத்தி எனக்கு தெரியாது. லேப்டாப்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் த கீபோர்ட். வேற மாதிரி அடிக்கணும். அந்த லெக்ஸிகோ லெவர்ஸ்ல போய் அடிக்கணும். அது மவுஸ் வச்சே பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. பட் நம்மளுக்கு போன்ல வந்து கீபோர்டு இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஆசை, நான் சம்ஸ்கிருதத்திலேயே டைப் படிக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அத்திய அடிக்கிறதுக்குன்னா இந்த த இருக்கு இல்லையா, இது அரை போட்டுட்டு கேப் போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடும். ஓகே, இது நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்க இந்த இன்னொரு ரெண்டாவது த, நாலாவது த, அந்த த போட்டீங்கன்னா வராது. ஸோ இந்த தியக்கு வந்து மூணாவது த. ஓகே, அல்ப பிராண த தான் போடணும், மகாபிராண த போடக்கூடாது. ஓகே, ஸோ அத்திய டுடே, ஹ்யஹ yesterday, ஸ்வஹ டுமாரோ. அதுக்கு முன்னாடி பரஹ்யஹ, என்ன பார்த்துக்கோங்க, பரஹ்யஹ அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே, முந்தா நாள். இப்ப முந்தா நாளைக்கு முத நாள், முந்தா நாளைக்கு முத நாள். அப்ப எப்படி பண்ணுவோம்னா பரஹ்யஹ, பரஹ்யஹ. அப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகே, திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஹ்யஹ yesterday, பரஹ்யஹ டே பிஃபோர் எஸ்டர்டே, பரஹ்யஹ the day before yesterday. So இப்ப டே சொன்னானா அத்திய மங்கள வாசரக, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மங்கள வாசரக எப்படி வரணும், அது மங்கள வாசரக, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசரக புல்லிங்க சப்த, வாசரக. ஓகே, மங்கள வாசரக. அப்போ அத்திய மங்கள வாசரக. அப்ப ஹ்யஹ சோம வாசரக, ஹ்யஹ சோம வாசரக. நேற்று திங்கட்கிழமை. பரஹ்யஹ ரவி வாசரக, இல்லைன்னா பானு வாசரக, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, பரஹ்யஹ டே பிஃபோர் எஸ்டர்டே. அப்போ ரவி வாசரக, பரஹ்யஹ சனி வாசரக. நம்ம திரும்பவும் சொல்றேன். அத்திய மங்கள வாசரக, இன்று செவ்வாய்க்கிழமை. ஹ்யஹ சோம வாசரக, நேற்று திங்கட்கிழமை. பரஹ்யஹ ரவி வாசரக அथवा பானு வாசரக, or பானு வாசரக. பரஹ்யஹ சனி வாசரக. The day before yesterday is Saturday. புரியுறதாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த போர்டை கிளியர் பண்றேன். Yes madam, we understood. Yeah, okay. Then I will do shwaha. Okay. இப்ப என்ன சொன்னோம்? அத்ய மங்கள வாசரக. இப்ப அடுத்து நம்ம இந்த சைடு வரும், அந்த சைடு போயிட்டோம். ஹ்யஹ பரஹ்யஹ பரஹ்யஹ. அதேதான் இந்த சைடும் வரப்போம். ஸ்வஹ ஸ்வஹ ஸ்வஹனா டுமாரோ. ஸ்வஹ புத வாசரக, அத்ய மங்கள வாசரக, ஸ்வஹ புத வாசரக. திருப்பியும் அதே மாதிரி பரஸ்வஹ பரஸ்வஹ குரு வாசரக.
பரஸ்வஹ குரு வாசரஹ. திருப்பியும் the day after tomorrow. பரஸ்வஹ பரஸ்வஹ शुक्रवासरः. ओके. अद्य मंगलवासरः, श्वः बुधवासरः, परश्वः गुरुवासरः, परश्वः शुक्रवासरः. सो நம்ம என்ன படிச்சோம்? நம்ம அத்ய ஸ்வஹ யஹ அது மூணும் படிச்சோம். அட் த சேம் டைம் நம்ம டேஸ் ஆஃப் த வீக்கும் படிச்சுட்டோம். பாருங்க, இதை படிக்கும்போதே நம்ம டேஸ் ஆஃப் த வீக்கும் சேர்ந்தே படிச்சுட்டோம். அத்ய மங்களவாசரஹ, ஹ்யஹ சோமவாசரஹ, பரஹ்யஹ ரவிவாசரஹ, பிரபரிஹ்யஹ சனிவாசரஹ. அத்ய மங்களவாசரஹ, ஸ்வஹ புதவாசரஹ, परश्वः गुरुवासरः, परश्वः शुक्रवासरः. புரியுதாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நான் கொடுப்பேன் எஸ்டர்டே அப்படின்னு கொடுப்பேன். அப்ப உங்களுக்கு எஸ்டர்டேனா என்னன்னு போட தெரியும். ஆன் மண்டே அப்படின்னு கொடுத்தானா அப்போ ஆன் மண்டேனா எப்படி எழுதுவேன்? சோமவாசரஹ சோமவாசரஹ புல்லிங்க சப்த அகாராந்த புல்லிங்க சோமவாசர शब्द प्रथमा विभक्ति सोमवासरः. ओके. இப்போ நான் வந்து ஆன் மண்டே அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? எப்படி போடுவேன்? என்ன விபக்தி போடணும் இதுல? தேவகி மேடம் சொல்லுங்க. வெரி குட். அப்ப எப்படி வரும்? சோமவாசரே. Very good, very good. Soma Vasare. Okay, ma'am, can we do it? So, this is what you have to understand. நம்ம இங்க போட்டோம்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ சோமவாரத்துடைய கடவுள் சிவன் அப்படின்னு நான் சொல்றேன். திங்கட்கிழமையுடையன்னு சொல்லிட்டேன். திங்கட்கிழமையுடைய கடவுள் மண்டே காட் இஸ் சிவா. ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பாலா மேடம் சொல்லுங்க, என்ன சொல்லுவேன் அதுக்கு? என்ன சொல்லு மேடம்? திங்கட்கிழமையுடைய கடவுள் சோமவாசரே தேவக சிவக தேவக சிவகா சொல்லிட்டேன். இப்ப திங்கட்கிழமையுடைய அப்படின்னு சொன்னேன், அதுக்கு என்ன வரும்? ஓ சோமவாசரஸ்ய தேவக சிவக. வெரி குட், வெரி குட். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. தெரிஞ்சுக்கணும். இப்ப விபக்தி படிச்சதுனால நமக்கு தெரியாது என்ன விபக்தி போடணும், எப்படி போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். So that is why now we have done the vibhakti. இப்ப அடுத்தது what we will do. இப்ப வந்து today we are going to see இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம கட்ட முடிச்சுடலாமா? இனிமே நம்ம விபக்தி தெரிஞ்சதுனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த கிளாஸ் நீங்க வரும்பொழுது 11வது லெசனும் 12வது லெசனும் நல்லா கேட்டுக்கோங்க. 11th லெசன் அண்ட் 12th லெசன் நீங்க ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இனிமேலாம்
நானே சும்மா மீனிங் சொல்லிட்டே இருக்க வேண்டாம். கிளாசரி பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, அதுல என்ன இருக்கு, டிஃபரெண்டா என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க வந்து அந்த லெசனை ரீட் பண்ணுங்க. வீணா இருக்குன்னு நினைக்கிறேன். வீணா கண்டா தான் 11வது லெசன். வீணா வீணா அப்படின்னு வந்திருக்குனாலே நமக்கு தெரியுது அது ஸ்திரீலிங்க, ஆகாராந்த ஸ்திரீலிங்க. கண்டா அதே மாதிரி ஆகாராந்த ஸ்திரீலிங்க. இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை பார்த்துட்டு ஃபில்அப் பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம என்னென்ன டவுட் இருக்கோ நம்ம கடகட பண்ணிடுவோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்ம ஷஹ பார்த்துட்டோம், ஸ்வஹ பார்த்துட்டோம். ஷஹனா எஸ்டர்டே நான் சொன்னேன், நேற்று. ஸ்வஹனா டுமாரோ, நாளை. அப்ப அதுக்குன்னு ஒரு லக்காரா இருக்கணும் இல்லையா? லக்காரான்னா என்ன சொல்லியிருக்கேன், டென்ஸ். இப்போ லட்லக்காரக அப்படின்னு பிரசன்ட். இப்ப லட்லக்கார, லட்லக்கார நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லட்லக்காரால தான் நம்ம என்ன பார்த்தோம், தி தஹ அந்தி, அப்புறம் சி தஹ த, நீ வஹ மஹ. ஆனா இது எதுல பார்த்தோம், நம்ம பரஸ்மை பதியில. அப்புறம் நம்ம ஆத்மநேபதியையும் பார்த்துட்டோம். ஆத்மநேபதியில எது சொன்னேன் உங்களுக்கு, சோ அதுவும் இதுல வந்து இட்டே இட்டே அந்தே. சோ ஆத்மநேபதி. இப்ப அந்த ஆத்மநேபதியில என்ன பார்த்தோம், தே தே அந்தே. அதோட ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க எல்லாருமே. ஓகே, சே தே அப்புறம் வந்து ஈ வகை மகே போடும், இல்லாட்டா ஏ மகே மகே. கரெக்டா? இப்ப நம்ம வந்ததே வந்தேதே வந்தந்தே, வந்ததே வந்தேதே வந்தத்வே, வந்தே வந்தாவகே வந்தாமகே, கச்சதி கச்சதஹ கச்சந்தி, கச்சசி கச்சதஹ கச்சத, கச்சாமி கச்சாவக கச்சாவக. இதெல்லாம் தான் நம்ம வந்து இதோடு பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம ஒரு லக்கார் பார்க்க போறோம். தட் இஸ் லங் லக்கார். லங் லக்கார் இப்படி கூட எழுதலாம். இப்படி எழுதிட்டு லங் லக்கார். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் லங் லக்கார்னா ஐ டோன்ட் திங்க் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். எல்லாருக்கும் இறந்த காலம் தான் நடந்து முடிந்ததுன்னு தெரியும். இப்போ சம்ஸ்கிருதத்தை பொறுத்தவரைக்குல 3 past tense, 3 past tense. ஒண்ணு வந்து நம்ம பார்க்க முடியாது, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு ராமாயணம்ல, அதெல்லாம் நம்ம லிட்லக்கார்ல சொல்றோம். ஓகே, இன்னொன்னு வந்து அயோரிஸ்ட், ஒண்ணு வந்து பர்ஃபெக்ட் அயோரிஸ்ட், ஒண்ணு வந்து இம்பர்ஃபெக்ட். இந்த இம்பர்ஃபெக்ட் தான் லங் லக்கார். ஒண்ணு வந்து லிட்டு, இன்னொன்னு வந்து I'm not very sure whether it is lung lakar. I think I'll tell you the correct thing later, because நம்ம படிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம ராமாயணம் படிக்கும்போது லிட்டு யூஸ் பண்ணுவோம். லேட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து சொல்லி இன் வேதா. லேட்டுங்கிற லக்கார் வந்து சொல்லி இன் வேதா. ஓகே, ஸோ லங் லக்கார் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். நம்மளோட யூசேஜுக்கு இட் இஸ் ஒன்லி லங் லக்கார். இப்ப லங் லக்கார்னு எல்லா வேர்ப்ஸுமே நம்ம எதை வச்சு பார்க்கிறோம், நம்மளுக்கு ஒரு தாத்து இருக்கும். இப்ப சாதாரணமா நம்ம பட்டு தாத்து இருக்கும் இல்லையா? பட்டு தாத்துன்னா டு ரீடு, பட்டுனா டு ரீடு நமக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பட்டதி பட்டத்தக பட்டந்தி, பட்டசி பட்டத்தக பட்டக, பட்டாமி பட்டாவக பட்டாமக. இப்ப நம்ம வந்ததே பார்த்தோம் ஆத்மநேபதி. இப்ப நம்ம அதே பட்டு
தாத்துவை நம்ம வந்து லங்லக்கார்ல பண்ணணும். லங்லக்கார்னா முடிஞ்ச ஆக்ஷன். இப்ப லங்லக்கார் பண்ணும்போது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த தாத்து அந்த பர்டிகுலர் வேர்புக்கு முன்னாடி நம்ம ஆவ போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆ வரும். ஓகே, அப்புறம் இப்ப வந்து ஆ வரும். அடாகுமான்னு பேரு. பட் அதெல்லாம் நம்ம இப்ப யோசிக்க வேண்டாம். ஆ வந்து கண்டிப்பா லங்லக்காரில நம்ம போட்டே ஆகணும். இப்ப எண்டிங்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். இப்ப எண்டிங்ஸ் வந்து எப்படின்னா இத்தாம் அன், இத்தாம் அன், இத்தம் த, அம் ஆவ ஆவ. ஓகே, இத்தாமன், இத்தம் த, அம் ஆவ ஆம். அப்போ எப்படி வரும்? இத்தாம் அன். ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஆ போட்டுக்கணும்னு சொன்னேன். இப்ப நம்ம பட்டுங்கிற தாத்துவை நம்ம எடுத்துக்கணும். டு ரீட். இப்ப இத். அப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல ஆ போட்டுக்கணும். ஆ போடாம லங்லக்கா எழுதவே முடியாது. சரியா? இப்ப அ, அப்பட்ட என்ன பாருங்க, இத்தாமன். சோ அப்பட்ட, அப்பட்டா ஜீவச்சனத்துல, அப்பட்டன் பகுவச்சனத்துல. சோ இத்தா அன். இத்தா அன். அடுத்தது இஸ்ங்கிறது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்துல எங்கேயாவது அதாவது சக்கார மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் விசர்க்கம். இப்ப நம்ம ராமஹ ராமவோ எழுதுறோம் இல்லையா, அதோட ஆக்சுவல் ஃபார்ம் வந்து ராமஸ் தான். பட் இந்த சா வந்து எப்பொழுதுமே விசர்க்கமா மாறும். ஓகே, சா வித் அலன்ஸ். ஸோ சு ஆர் சக்காரம் எப்படி வேணா சொல்லலாம். சு ஆர் சக்காரம். ஓகே, இஸ்ன்னு சொல்லக்கூடாது. சு ஆர் சக்காரம் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ அது வந்து என்னவா மாறும்? சக்காரா வந்து எப்பொழுதுமே விசர்க்கம். எங்கேயாவது நம்ம கடைசியில சக்காரா வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல விசர்க்கம் தான் வந்து அர்த்தம். ஸோ இப்போ சு வந்து அப்ப எப்படி வரும்? இது ஓகே, டம், இத்தாம் அன், இஸ்தம் த. இஸ்ன்னு நம்ம மனசு வச்சுக்கணும். அதுக்காக விசர்க்கம் தம் த சொல்லக்கூடாது. சகாரம். ஓகே, அது சொல்லும் பொழுது இப்படி சொல்றோம், இத்தாமன் இஸ்தம் த. இந்த தனியா சொல்லும் பொழுது சகாரம். சகாரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விசர்க்க நான் சொல்லியிருக்கேன். அப்பட்ட, அப்பட்ட, அப்பட்ட. இது மத்தியம புருஷன், இது பிரதம, இது மத்தியம புருஷன். அப்புறம் உத்தம புருஷன் அம் சொல்லுங்க. அப்போ பட்டம், பட்டாவ, பட்டாம. என்ன பாருங்க, இத்தாமன் இஸ்தம் த, அம் ஆவ ஆம். அப்ப எப்படி வந்திருக்கு? அப்பட்ட, அப்பட்டா, அப்பட்டன், அப்பட்டக, அப்பட்டம், டம், அப்பட்ட, அப்பட்டம், அப்பட்டாவ, அப்பட்டாம. புரியுறதா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஸோ இந்த எண்டிங் மட்டும் நம்ம தீட்டா அந்தி சீட்டா மாதிரி படிச்சிருந்தோங்க. எண்டிங் மட்டும் படிச்சுட்டா போதும், நம்மளுக்கு ஈஸியா. இத்தாமன் இஸ்தம்த அம் ஆவ ஆம. ஸோ இத்தாமன், ஸோ अपट अपटता अपटन, अपटः अपटथम अपटथ, अपटम अपटाव अपटाम. இப்போ இந்த மாதிரி எந்த வேர்பு நம்ம பரஸ்பரி பதையில எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம் தாத்து எடுத்துக்கலாம். கம் தாத்துன்னா நம்ம சொன்னோம் அதோட டெரிவேட்டிவ் வந்து கச் தான். ஓகே, கச். ஓகே, சொல்லிட்டீங்க. அப்பரணா மேடம், அப்பரணா மேடம் வேண்டாம், மல்லிகா மேடம் சொல்லுங்க. கச்சத் கச்சத் வெறும் கச்சத்தா கச்சத்தா கச்சத் மேம் கச்சத் கஹ. இல்லம்மா, நான் என்ன சொல்லிருக்கேன், முதல்ல என்ன வரணும்? அப்ப ஓ சாரி மேம். அகச்சத் 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 அகச்சதாம் அகச்ச கச்சன் அகச்சான் அகச் அகச்சான் அகச்சான் அகச் கச்சான் இல்ல கச்சன் அகச்சன் அகச்சன் அகச்சன். ஓகே மேம். அடுத்து சொல்லவா மேம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆகச்சஹ ஆகச்சத் கச்சதம் ஆகச்சத். நீங்க ஆவ பிரிக்கவே வேண்டாமா, சேர்த்து சொல்லுங்க. அகச்சத் அகச்சத் அகச்சஹ அகச்சம் அகச்சஹ அகச்சதம் அகச்ச அகச்சத அகச்சத அகச்சம் அகச்சாவ அகச்சாம. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, கேள்வி. ரமா மேடம் மேடம் இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன். ஓகே, இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ நம்ம வேற தாத்து எடுத்து கூட உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வத், வத்னா டு ஸ்பீக், ஈஸியான தாத்துவா எடுக்கிறேன். உங்களோட புக்ல இருக்கிற எத்தனை பிரசன்ட் டென்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க பாஸ்ட் டென்ஸ் எழுதி பார்க்கலாம். பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் ஆகும். இப்ப வத் டு ஸ்பீக், இப்ப என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இத்தாமன் இஸ்தம்த அம் ஆவ ஆம. அப்ப இந்த வத்துக்கு அப்புறம் வதத் அவதத் அவததாம் அவதன் அவதஹ அவதத்தம் அவதத்த அவதம் அவதாவ அவதாம. கேட்டது சாந்தா மேடம்? சங்கரி கேட்டேன். சங்கரி மேடம். ஓகே, சங்கரி மேடம். ஓகே, நீங்க சொல்லுங்க. சங்கரி மேடம். இப்ப நான் இல்ல வத்து நான் சொல்லிட்டேன், நீங்க வத்து சொல்ல வேண்டாம். லிக் சொல்லுங்க. லிக். நான் அந்த எண்டிங் அப்படியே தான் வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ல இருந்து நான் அழிக்கல. அதை பார்த்து சொல்லுங்க. அலி. அந்த லிக் எழுதி கொடுத்துருங்க. ஓகே, to write. இப்போ அலி அலிகத். அலிகத் சொல்லக்கூடாது. அலிகத் இல்ல மேடம். அலிகத் அலிகதாம் அலிகதன் அலிகன் அலிகன் தானா? ஓகே.
அலிகத் அலிகதாம் இங்க பாருங்கம்மா, அலிகத் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இக்கு பிளஸ் ஆ என்ன வரும்? தானே. குணிதாட்சரம் படிச்சிருக்கோம் இல்லையா? குணிதாட்சரம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு நிமிஷமா செல்வி, 1 minute. மேடையில் கிளீன் பண்ணிட்டியாமா? ஓகே ஓகே. we can continue. So alikat, alikata, alikata, alikan. அலிகன். அதே மாதிரி அடுத்தது அலிகத் கத்துக்கு பதிலா என்ன வரும்? இசுக்கு பதிலா என்ன வரும் சொல்லிருக்கேன்? அலிகஹ சொல்லிருக்கேன். கரெக்ட். அப்ப அலிகஹ அலிகதம் அலிகத் அலிகத் அலிகத சாரி ஏன்னா இத்துனா அலந்த் வரும். அலிகத் அலிகதம் அலிகத் அலிகத. அதுக்கு அடுத்தது வந்து அலிகாம் அலிகம் அலிகாவ அலிகாவ அலிகாம. புரிஞ்சுதா இப்போ? புரிஞ்சுது. ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கு. அப்புறம் தேங்க்யூ. பி விஜயலட்சுமி சொல்லுங்க. धाव to run. பி விஜயலட்சுமி இருக்கேலா? இருக்கேன் மேம், இருக்கேன் மேம். சொல்லுங்க. दाव दाव में दाव अदावत बत्ता கிடையாது, பத் தான். பத் அதாவத் அதாவத் அதாவதா அதாவதான். திருப்பி சொல்லுங்க. அதாவத் அதாவத அதாவதாம் அதாவத்தான். பிரதமா விபக்தி இல்ல, பிரதமா புருஷ தாத்து. லக்கார்ல புருஷ, விபக்தி வந்து நவுன்ல தான் வரும். வேர்ப்ல எப்போதுமே புருஷ தான். அத ஞாபகம் வச்சு. கிரியாபதம்னா புருஷ தான். இத்தா மண் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதாவத் 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 அதா அதாவத் வதாம் அதாவத் வதான் அதாவன் 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 அதா அதா அதாவக. அதாவது அந்த விசர்க்கம் வந்திருக்கிறதுனால அதாவக அதா அதாவத்தம் அதா அதாவத்த அதாவத்தம் அதாவதான். தம் எங்க வந்தது? அதாவம் 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 அதாவாம் அதாவா அதா அதாவாம் அதாவாவ அதாவாவ. இது பாருங்கம்மா. அதாவம் அதாவம் எழுதினா வருது சொல்லும்போது. அதாவம் அதாவாவ வாவ அதாமா. அதா வாம வாம. புரிஞ்சுதா? ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, கேன் யூ டூ. தேங்க் யூ. நீ யாருக்காவது இதுல டவுட் இருக்காமா? ஓகே ஓகே. ஸோ ராஜலட்சுமி டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. எஸ் மேம்.
ह्यः अहम् आपणं गच्छात् गच्छत् गच्छत् அகம் என்ன புருஷம்? ओ ओ ओ सॉरी गच्छ गच्छम என்ன கச்சம்க்கு முன்னாடி என்ன வரும்? லங்குல காலே. ओ ओ ஆமா 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 மேடம் அகச்சம் அகச்சம் இதெல்லாம் மறக்க கூடாது. ஓகே 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 you can mute yourself. ஓகே இப்போ ஒன் மோர் திங் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் எழுதும்போது ப்ளீஸ் நோட் இட், ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்துல வந்து இப்படி ஒரு கோடு போடணும். ஹிந்தி படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் நோபடி இஸ் யூசிங் திஸ் பங்க்சுவேஷன் மார்க். கொஸ்டின் மார்க் யூஸ் பண்றேன், கொஸ்டின் மார்க் எல்லாருமே யூஸ் பண்றேன். ஆனா நம்ம சென்டென்ஸா எழுதும்போது ப்ளீஸ் புட் திஸ். ஓகே, தட் இஸ் ஃபார் த ஃபுல் ஸ்டாப். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு வரும், என்ன வராது. மீனாட்சி மேடம் பண்ணுங்கோ. परह्यः अहम् ओके मम मित्रम् अपश्यम् मित्रम् अपश्यम् अपश्यम्. ओके गुड. ஓகே, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த டிரான்ஸ்லேஷன்? மீனாட்சி மேடம் கேன் யூ கரெக்ட்? கரெக்டாமா? புரியுதா டிரான்ஸ்லேஷன்? யாருக்காவது டவுட் இருக்கா? சங்கரி மேடம் புரியுதா? இல்ல மேடம், புரியுது புரியுது. பாலா மேடம் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம், முன்னால ஆ போட்டுக்கிறோம். ஓகே ஓகே மேடம், புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை மூணு வேர்ட்ஸ் எழுதி பார்த்துட்டானா நமக்கு வந்து வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் பாஸ்ட் டென்ஸ். மெயினா இத்தாமன் இத்தம்தா அம்மாவா ஆமா, அப்படியே இந்த டேபிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தீட்டஹாந்தி படிச்ச மாதிரியே இந்த டேபிளையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அடுத்த கிளாஸ்ல இதோட ஆத்மநேபதியில என்ன வருங்கிறத நான் சொல்லித்தரேன். பிகாஸ் ஒரே டயத்துல உங்களுக்கு பரஸ்மேபதி ஆத்மநேபதி ரெண்டும் நம்ம வந்து போட்டு குறைப்பிக்க வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஓகே, இப்போ வந்து we will go to the lesson. இந்த லெசன்ல ஒரு 2-3 திங்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அதனால அந்த முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு. தசம 11th லெசன் ஏகாதசக பாட்டக ஏகாதசக பாட்டக. இப்போ கோமதி மேடம் படிங்கோ. यस मैम. वीणा घंटा अत्र तत्र कुत्र गायकः परुषः मधुरः अत्र एक. ஓகே வீணா படிக்கவா மேடம்? இல்ல எப்போதும். இப்போ இப்போ இப்ப அவங்க படிச்சதுல அத்திர தத்திர குத்திர நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அத்திரனா இங்க, தத்திரனா அங்க, குத்திரனா எங்க, நம்ம இதெல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம். இப்ப காயக்கக, காயக்கக ஒரு ரூபம் சொல்லுங்க.
கோமதி மேடம் காயக்கஹ ரூபம் சொல்லுங்க. என்ன மேம் என்ன சொல்றீங்கன்னு புரியல மேம். காயக்கஹ என்ன வேர்டு அது என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்? சப்த ரூபம் சொல்லுங்க. காயக்கஹ இல்லம்மா எனக்கு கொஞ்சம் இல்ல குழப்பமா இருக்கு மேம். ஓகே 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 நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கோமதி மேடம் யூ கேன் ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப். யா எம் விஜயலட்சுமி காயக்கஹ ரூபம் சொல்லுங்க. शब्द अकारान्तः पुल्लिङ्गः गायक शब्दः. गायकः रूपம் சொல்லுங்க. என்ன சொல்லணும் அதுக்கு அப்புறமா? गायकः गायकौ गायकाः. இல்ல நான் அது கேட்கல. गायकः என்ன இது ரூபம்? गायकः पुल्लिङ्गं. गायकः पुल्लिङ्गं அது சொல்லிட்டேன். அகாராந்த புல்லிங்க गायक शब्दः. இது என்ன விபக்தி என்ன வச்சனம் சொல்லணும் அதோட தான் முடியும். ஓகே. गायकः प्रथमा विभक्ति एकवचनम्. ஓகே ஓகே. சோ கோமதி மேடம் புரிஞ்சுதா எப்படி சொல்லணும்னு? புரிஞ்சு மேடம். எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியல மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே நான் புரிஞ்சுட்டேன். ஓகே ஓகே. இப்போ வந்து இப்ப இந்த லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அத்ர ஏகா வீணா அஸ்தி. இப்போ நம்ம வந்து அதான் புதுசா ஒண்ணு சொல்லணும்னா அதுக்காக தான் இந்த லெசனுக்கு போறோம். அஸ்தி இப்போ நம்ம நிறைய தாத்து பார்த்தோம். இப்ப பட்டு பார்த்தோம். பட்டுனா தீத்தக அந்தியில என்ன பார்த்தோம்? லட்லக்கால பட்டதி பட்டதக பட்டந்தி பார்த்தோம். ஆனா இந்த அஸ்ங்கிற தாத்து அஸ்ங்கிற தாத்துவை நீங்க தெரிஞ்சுக்கணும். அஸ்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா டு பி அதுதான் அஸ் தாத்து டு பி. இப்ப வந்து இது பிரதம புருஷல எப்படி வரும்? இதே தீத்தக அந்தியில கொஞ்சம் இது வந்து ஒரு இர்ரெகுலரா இருக்கும். இப்ப எப்படி வரும் அதுன்னா அஸ்தி. தக எப்படி வரும்னா அதுல வந்து ஆ வராது. அஸ்தி தக நல்லா பாத்துக்கோங்க. அஸ்தி தக சந்தி. அஸ் தாத்து ஒரு அஸ்தி தக சந்தி. ஓகே. அப்புறம் அடுத்தது ரெண்டாவது எப்படி சொல்லுவோம்? மத்தியம புருஷால தீத்தக அந்தி சீதக அப்படி சொல்லுவோம் இல்லையா? அஸ்தி. ஓகே. இங்கேயும் அதே மாதிரி சக. ஓகே. இங்க வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் வேர்ட். ஸோ இதை வந்து கொஞ்சம் மனசுல வாங்கிக்கணும். அஸ்தி சக சந்தி அசி சக ச அஸ்தி மீ வஹ மஹ. ஓகே. இங்க திருப்பி ஸ்வஹ ஸ்மஹ. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. முதல்ல வந்து அஸ்தி சக சந்தி. இப்ப இந்த இடத்துல ஆ முதல் இதுல மட்டும்தான் ஏகவச்சனத்துல மட்டும்தான் ஆ வருது, அக்காரா வருது. கரெக்டா? த்விவச்சனத்தையும் பகுவச்சனத்தையும் அந்த அக்காரா போயிடுறது. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா இதை ஈஸியா படிச்சிடலாம். ஆனா பகுவச்சனத்துல எப்படி இருக்கு பாருங்க, சந்தி. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? அது சீதக அந்தி. கரெக்டா? இப்ப இது வந்து தக. சக இஸ்தி. அப்போ இஸ்தி அஸ்தி. அப்போ அது சா வந்து ஹாஃபா இருக்கு. ஓகே. அதனால சக. இதுல வந்து இது பாஸ்ட் டென்ஸ் தானே மேம்? இது பாஸ்ட் டென்ஸ்.
பாஸ்ட் டென்ஸே கிடையாது, பிரசன்ட் டென்ஸ் தான். பிரசன்ட் டென்ஸ் தான். ஓகே மேம். இது வந்து இது இர்ரெகுலர் வேர்ப் இன் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து உங்களோட துவாதச பாட்டகால வரும். ஸோ நான் அந்த 2 லெசன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். பட் அந்த 2 லெசன்ல ஒரு முக்கியமானது இது வந்து இருக்கு. இந்த அஸ்தி சக சந்தி வந்து இது பிரசன்ட் டென்ஸ் ஒன்லி ஆஃப் அஸ் தாத்து. இப்ப எல்லா தாத்துவும் நம்மளுக்கு தெரியும். பட்டுனா எழுதுவீங்க, லிக்குனா எழுதுவீங்க, பத்துனா எழுதுவீங்க. ஓகே, அப்புறம் வந்து பிப எழுதுவேன், நய நயத்தி அது எழுதுவேன், தர இதெல்லாம் நான் ஏன் எழுதுறேன்னா பிபக்கு வந்து பாதா தாத்து, இதுக்கு வந்து நீ தாத்து, தராக்கு வந்து திரு தாத்து. பட் அந்த தாத்து எல்லாம் நான் எழுதல. பட் அது எப்படி இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுதான் சார். இந்த தீட்டக அந்திக்கு எப்படி ஆட் பண்ணணும், அப்புறம் கச்ச இதெல்லாம் நீங்க எழுதிடுவேன். தீட்டக அந்தி. ஆனா இந்த அஸ் தாத்து வந்து என்னதுன்னா டு பி, அதாவது இப்போ அஸ்தி இருக்கு. ஓகே, சக 2 பேர், 2க்கு சொல்றோம். அப்புறம் பகுவச்சனத்துக்கு சந்தி. இப்ப நம்ம சென்டென்ஸ் கூட பண்ணோமே, சதி பலானி சந்தி, தச பலானி சந்தி. 10 பழங்கள் இருக்கின்றன. கரெக்டா? பழங்கள் ப்ளூரலா இருக்கிறதுனால சந்தி இருக்கின்றன. ஒரு பழம் இருக்கிறது. ஏக பழம் அஸ்தி. 2 பழங்கள் இருக்கின்றன. அப்போ துவே பலே சக. பலே ஞாபகம் இருக்கா? பலம் பலே பலானி ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ பலே வந்து த்வீவச்சனம். அப்ப அந்த த்வீவச்சனம் வரும்போது சக. இப்ப தேர் ஆர் 2 பாய்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள். அப்போ துவௌ பாலகௌ சக. ஏகः बालकः अस्ति. द्वौ बालकौ सः. 5 बालकाः सन्ति. புரியுதாமா? இப்ப யாரு டவுட் கேட்டாங்க? புரியுதா? எஸ், ஓகே. அடுத்தது வந்து அந்த பிராக்கெட்ல எழுதிருக்கீங்க கீழே, அதை எழுத்து மேம் புரியல. அத நீங்க அத பாக்காதீங்க. எழுதல தர, அதாவது மூல தாத்துல இருந்து எப்படி வருதுன்னு தான். அதை நான் நியாயமா ஆஸ் அ டீச்சர் நான் இதை பிபன்னு சொல்லக்கூடாது, பாங்கிறது தான் நான் சொல்லணும். ஆனா பா நான் சொன்னேன்னா உங்களுக்கு பாத்தி பாத்தகன்னு வராது இல்ல, பிபட்டி தானே வரும். அப்படி பார்த்தா கம்மு தான் தாத்து, ஆனா கச்சுன்னு வந்திருக்கு, கச்சதி கச்சதாக. அதனாலதான் நான் அந்த வேர்டுக்கு திருன்னா தான் தரத்தி வரும் அதுல இருந்து. அதெல்லாம் நீங்க ஹையரா படிக்கும் போது அது எப்படி மாறுறதுங்கிறத நீங்க படிப்பேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தீஸ் ஆர் த டெரிவேட்டிவ். தீஸ் ஆர் ஆல் திஸ். அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து டெரிவேட்டிவ் வேர்ட்ஸ். அதெல்லாம் டெரிவேட்டிவ். ஓகே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப வந்து இப்ப அசி துவம் அசி இது எதுல வரும்? இது சக தௌ தே அந்த வேர்ட்ல. மத்தியம புருஷன் துவம் அசி, துவாம் சக, யூயம் த. இதுல வந்து அகம் அஸ்மி, நான் கிளாஸ்ல இருக்கேன், உங்க டீச்சருக்கு தெரியல நீங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப டீச்சர் என்ன கேட்பாங்க? இருக்கியா அஸ்மிவா? கான்வர்சேஷன் கிளாஸ் போறேன்னு நிறைய பேர் சொல்றேன். அன்னைக்கு சொன்னேன், நாங்க இதுக்கு போனோம், சிபிரம் கிளாஸ் போனோம். சிபிரம் கிளாஸ்ல அஸ்திவா இருக்கியா அப்படின்னு கேட்கறது. அஸ்திவா இருக்கேலா? அப்ப நம்ம அஸ்தின்னு நம்மளும் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் இருக்கிறேன். அப்ப அகம் அஸ்மி, உத்தம புருஷன் ஏகவசனம், நாங்கள் இருவரும் இருக்கிறோம். அப்போ அகம் ஆவா ஸ்வஹ. அப்போ வயம் ஸ்மஹ, வயம் ஸ்மஹ. So this is a special verb.
अस्ति सः सन्ति असि सः स अस्मि स्वः स्मः. புரியுதாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் உங்களை டிரான்ஸ்லேஷன் அப்பப்போ கேட்கறதே. இப்ப பாருங்க, இத வந்து ட்ரை பண்ணோம். ரமா மேடம், ஆர் யூ தேர்? இருக்கேன் மேம். தத்ர இல்ல 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 தத்ர தேர்னா தத்ர இல்லையாமா? ஆஹா, அது வந்து நம்ம இங்கிலீஷ்ல, அதாவது இப்ப தமிழ்ல வந்து இது எங்க வரும் பாருங்க. இப்ப இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது there are two crows on the tree தானே சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது மரத்தில் மரத்தில் இரண்டு காகங்கள் இருக்கின்றன. சப்தமி விபக்தி யூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ரமா மேடம், நீங்க வந்து 2-3 கிளாஸ் வரல, உங்களுக்கு புரியலைன்னா கேட்டுக்கோங்க, சொல்லிடுங்க. because I can ask somebody else. சும்மா ட்ரை பண்றேன் மேம். ட்ரை பண்ணுங்க. விருக்ஷேஷு காகம். நல்ல விருக்ஷேஷு வராது. ஏன் தெரியுமா? இந்த மரத்தில் தான், மரங்களே சொல்லல, அந்த ட்ரீ மட்டும்தான். வெரி வெரி குட், வெரி குட். விருக்ஷே விருக்ஷே டூக்கு தெரியல எனக்கு. டவ் துவௌ. ஏன் துவௌ வருது? துவௌ என்ன புல்லிங்க, காக்கங்கிறது புல்லிங்க. ஓகே, அப்ப காக்கக்கு என்ன வரும்? 2 காகங்கள். காகௌ. ஓகே, द्वौ काकौ वृक्षे द्वौ काकौ सन्ति. ये सह ये ना 2 द्विवचन. ओके, you can mute yourself. புரியுதாமா இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கறது? ஸோ இது இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது இப்படிதான் கொடுப்பாங்க. there are 5 plates, there are 5 spoons, அப்படிதான் கொடுப்பாங்க. பட் அதை நம்ம பண்ணும்போது சந்தி அஸ்தி சகா அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா தமிழ்ல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தமிழ்ல பண்ணும்போது கரெக்டா வரும். 5 ஸ்பூன்ஸ் இருக்கின்றன, 5 டம்ளர்கள் இருக்கின்றன, அப்படி போட்டுருவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது இப்படி 5 spoons are there அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா there are 5 spoons அப்படிதான் தெரியாது, வேற வழி கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்கம்மா. 2 வரும்போது 2 வரும்போது காகோ தான் வரும், தோ வரணும், ட்ரை வரணுமா? த்வௌ போட்டா தப்பு இல்லை, ஏன்னா புரிஞ்சுக்கிற இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஓகே, தேங்க்யூ. அதாவது நீங்க காக்கவு அப்படின்னு சொன்னாலே 2 தான். ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம தோ போட்டுட்டோம்னா நல்லது தானே, புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு
அப்ப காக்கவும் மட்டும் போதானா, இரண்டுன்னு சொல்ல வராது இல்லையா? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் படிக்க படிக்க நம்ம அந்த இரண்டு விட்டுடலாம். ஓகே, ஓகே. ஓகே, இதுல மரியாதையாவும் சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னோட இது வந்து மெயினா how the verb is being used. அதுதான். சீதா சுந்தர் மேடம் வந்திருக்கீங்களா? ஷேர் பண்றதுனால யார் வந்து கிரகே ஸ்வம் ஸ்வம் கிரகே ஸ்வம் கிரகே good good okay good யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சங்கரி மேடம் பண்ணுங்க. நான் வகுப்பில் இருக்கிறேன். அயம் இல்ல அகம் கிளாஸ் பாட்டசாலான்னு சொல்றதா? வர்க. ஓகே, வர்க வர்க சப்த வர்க. அப்போ அது என்ன வரும்? கிளாஸில் வர்கேன. சரி, அகம் வர்கே என்ன சொன்னேன்? வர்கே வர்கேன. வர்கே அகம் வர்கே அஸ்மி. குட் குட், மியூட் பண்ணிக்கணும். ஓகேப்பா, மியூட் பண்ணிக்கணும். சத்யா மேடம். Satya madam, are you there? Yes ma'am, yes ma'am. Balakaha on the channel. Balakaha chair என்னது? உத்பீதிகா. உத்பீதிகான டேபிள். டேபிள். ஆசந்தக. ஆசந்தக ஆசந்த சி ஆசந்த ஆசந்தே ஆசந்தே उपविशति. उपविशति. Good. उपविशति. Okay. Good. You can mute yourself. ஆசந்தேவா ஆசந்தேவா மேம்? ஆசந்தே இல்ல மேம், ஆசந்தேதா. ஓகே. தோ தோ ஆசந்தே. ஆசந்தே. எஸ் மேம். ஓகே மேம். இப்போ அடுத்து பாருங்க. மீனாட்சி மேடம் ட்ரை பண்ணுங்க.
Aparna. Yes, ma'am. Who is your mother? Bhavatah Mata Ka. Okay, good. Bhavatah Mata Ka. Ka. Okay, you can also write Ka Bhavatah Mata also. Correct only. So, வேற யாராவது உங்க பக்கத்துல இருக்கிற கேர்ள்ஸ் கேட்டீங்கன்னா என்ன எழுதுவே? தவ மாதா கா. ஓகே, தவ மாதா கா ஆல்சோ இஸ் ரைட். பவத்தகங்கிறது மரியாதையா போறது. இப்போ வந்து அபர்ணா மேடம் சொல்லுங்க, இப்போ நீங்க ஒரு கேர்ள்கிட்ட கேக்குறீங்க, அப்ப என்ன எழுதுவீங்க? பவதி பவதி பவத்யாஹ. பவத்யாஹ மாதா கா. ஓகே ஓகே. மாதா பவத்யஹ வருமா பவத்யாக வருமா? பவத்யாக தான் உங்களுடைய ஷஷ்டிமா. பவத்தஹ பவத்யா இஸ் ஷஷ்டி. ஓகே. பவத்யா இஸ் த்ரிதியா, உங்களால். ஓகே. பவத்யா இஸ் த்ரிதியா, பவத்யாஹ இஸ் ஷஷ்டி. இந்த இஸ்ஸுக்கு வேர்பு போடணும் இந்த தடவை. ஓகே, வேர்பு போடாம எழுதக்கூடாது. ஸோ நான் யார கேட்கலையோ அவ சொல்லுங்க, எனக்கு தெரியல நேம் தெரியாது. மீனாட்சி மேடம் ஐ கால் ஷி வென்ட் அவுட். இஃப் ஐ நாட் ஆஸ்க் எனிபடினா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, மேடம் நான் இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. Everybody has answered? Okay. Good. No, madam, I didn't answer, madam. Okay, சொல்லுங்கம்மா. யாரு நீங்க? பேர் சொல்லுங்க. நான் லலிதா சாந்தகுமார். சொல்லுங்கம்மா. ஏதத் மம ஸ்தூதஹ. ஓகே. இப்போ நீங்க முன்னாடியே சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். ஏஷ நம்ம இந்த கிளாஸ்ல ஏஷ வேர்டு நம்ம பண்ணல. ஓகே. திஸ்க்கு நம்ம என்ன வேர்டு பண்ணிருக்கோம்? திஸ்கம் இதம் 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 இதம். ஓகே, இதம் சப்தம் பண்ணிருக்கோம். இப்ப பேகுக்கு என்ன வேர்டு? ஸ்தூதஹ. ஸ்தூதஹ. ஓகே. இது என்ன இது புல்லிங்கவா ஸ்ரீலிங்கவா நபும்சகலிங்கவா? ஸ்தூதஹ வந்து புல்லிங்கம் மேடம், புல்லிங்கம். ஸ்யூதஹ. ஓகே, ஸ்யூதஹ புல்லிங்கம். ஓகே. அப்போ இங்க என்ன வரணும்? திஸ்க்கு என்ன வரணும்? இதம் சப்தத்துல அயம் அயம் ஸ்தூதஹ. மை விட்டுட்டேல, மைக்கு என்ன சொல்லணும்? அயம் மம ஸ்தூதஹ. மம ஸ்தூதஹ. இஸ்க்கு என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? அஸ்தி. ஓகே, அஸ்தி. அயம் மம ஸ்தூதஹ சொன்னாலும் இட் இஸ் அக்செப்டபிள் இன் சம்ஸ்கிருதம். பட் எனக்கு அந்த இஸ் வேணும். தமிழ்ல சொன்னா இது என்னுடைய பை அப்படின்னு சொல்றோம். சோ அதுல வந்து என்னுடைய பை, அப்போ வேர்பு வருது கிடையாது. பட் வேர்ப் இஸ் அண்டர்ஸ்டுட். வேர்ப் இல்லாம சென்டென்ஸ் இருக்க முடியாது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் நான் நீங்க எழுதணும் தெரியணுங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். குட். சோ இப்ப நம்ம வந்து ஏஷக பண்ணல. ஓகே, ஏஷக அயம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். விச் இஸ் நியர் பை திஸ்ங்கிறது ஏஷக. அது ஏத்தத் சப்தம் நம்ம இன்னும் நம்ம கிளாஸ்ல பண்ணல. நம்ம வந்து இதம் சப்தம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதம் சப்தம் நம்ம யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணலாம். ஓகே.
சோ ஓகே. இன்னும் யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணலையா? Ma'am, I have not done. Name please, name. Rajalakshmi. Okay. Okay. இந்த விட்ட நிறைய பேர் தப்பு பண்ணிருந்தீங்க. Yes, Rajalakshmi madam, try it. Yes ma'am, yeah, I'm there. டக்குன்னு வர மாட்டேங்குது. இல்ல வர வேண்டாம், ஒவ்வொரு வேர்டா பிளேஸுக்கு வந்து கிரீடதி, கேர்ளுக்கே வர மாட்டேங்கிறது டக்குன்னு. பாலிகா, yes, பாலிகா, with her brother. நான் இத டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்திருந்தேன். Yes ma'am. with her mother னு கொடுத்திருந்தேன். அல்ல என்ன விபக்தி போடணும்? Don't turn your page. பஞ்சம். டைப் பண்ணுங்க. பிரதர் என்னது? பிரதர் for brother, blank ஆயிடுச்சு மேடம். ராத்ரு சப்த பிராத்தா வந்து பிரதமா விபக்தி. with the brother னே கொடுப்போம். with brother அப்படின்னு போட்டு. என்ன விபக்தி வரணும்? with brotherனா பஞ்சமி நோ குழப்பிக்காரு. வித் வந்தா என்ன வரணும்? பின்னாடி போகும்போது முன்னாடி மறந்துடக்கூடாது. வித்துனா எப்போதுமே தேர்ட் விபக்தி தான். திருத்தியா. பிரதர் அதாவது சகோதரனுடன் விளையாடுகிறாள். அனசரைக்கு ஆள் உடன் ஓடு. திருத்தியா விபக்தி மேடம். அப்ப பிராத்தா பிரதமா, திருத்தியா விபக்தி என்னது? சப்தம் படிக்கணும் மேடம். பிராத்ரா. ஓகே. மாத்ரா அப்ப போட்டீங்க. மாத்ரா, ஆமா மாத்ரா போட்டது கரெக்ட். பிராத்ரா அதே மாதிரிதான் பிராத்ரா. பாலிகா பிராத்ரா சஹ கிரீடதி. இப்போ ஹர் பிரதர் அப்படின்னு வந்ததுன்னா அவளுடைய அப்போ தட் சப்தம் வரும். அப்போ ஓகே ஸ்ரீலிங்க இல்லையா? அவளுடைய ஸ்ரீலிங்க. தஸ்யாஹ. ஓகே. தட் சப்தம். I know it is a little complicated, but you should try. அதுக்காக. Okay. தஸ்யாஹ भ्रात्रा सह क्रीडति.
Okay. Okay. Can mute yourself. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்காமா? 2 லக்காரா பார்த்தோம், அதாவது ஒரு லக்காரா தான் பார்த்தோம், லங் லக்கார பார்த்தோம். அதோட எண்டிங் வந்து இத்தாமன், இத்தம்ட, ஆவ, ஆமா. நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல நான் ஒரு 5-6 வேர்ப்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணு எழுதுறதுக்கு. அதுவும் அப்புறம் இந்த இர்ரெகுலர் வேர்ப்னு நான் சொன்னேன், அஸ் தாத்து. ஓகே, அஸ் தாத்துல அஸ்தி, சஹ, சந்தி, அசி, சஹ, அஸ்மி, ஸ்வஹ, ஸ்மஹ. புரியுதா? வேற ஏதாவது இன்னியோட கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் டவுட் இல்லையா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு? யாருக்காவது அதுல ஏதாவது டவுட் இருக்காமா? டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். விபக்திஸை மறக்காம இருந்தோம்னா சப்த ரூபம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஓகே, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்.